காப்பில கொஞ்சம் உப்பு தான் இல்ல, பரவாயில்ல. எங்க தலைவரே உங்க வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வந்திருக்காருன்னா அது உங்களுக்கு தானே பெருமை. ஆஹா, என் நெஞ்ச தொட்டுட்டடா. அண்ணே, அந்த முத்துக்கருப்ப மாதிரி விதண்டாவாதம் பேசாதீங்க, சுமூகமா முடிச்சுக்குங்க. ஆமா, அங்க என்ன தகராறு நடந்தது? வீட்லயே தென்னை மரம் வளர்க்குறோம், இளநீ வேணும்னா காசு கொடுத்தா தானே கொடுக்குறோம். அது நியாயம் தானடா. அதே மாதிரி பொண்ணை வளர்க்குறோம், பொண்ணு வேணும்னா 5 பவுன் நகையும் 5000 ரூபாய் பணம் இருந்தா தான் பொண்ணை கொடுப்போம்னு சொல்லிட்டான். ஓஹோ, அப்படி ஒரு ரூட் இருக்குதோ? சரிப்பா, அதை விடு. பாக்கு வெத்தலைய மாத்திக்கிறது. கொஞ்சம் பொறுங்க ஐயா. உனக்கு பொண்ணு தர எனக்கு இஷ்டம் இல்லை. அட சும்மா இருமா. இவங்களை விட பெரிய இடத்துல இருந்து உன்னை கேட்டு வந்திருக்காங்க. எங்க மாட்டு பண்ண இல்லையா? பாய முடியா. அவங்க 10,000 ரூபாய் பணமும் 15 பவுன் நகையும் போடுறாங்களாம். இவனால போட முடியுமா? அப்ப உங்க முடிவு இதேதான். இதுல எந்த மாற்றமும் இல்லையே. முடியலன்னா எழுந்துச்சு போங்க ஐயா. அண்ணே, கொஞ்சம் வெளியே வர்றீங்களா? நான் இவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேனே. இல்ல, நான் உங்ககிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. எந்திரிங்க. கண்டிப்பா வரணுமா? கூட இருந்தே குழப்பறியா? அவனை தூண்டி விட்டவனே நீதான்டா. நான் என்ன செய்வேன் தலைவரே? அது என்ன தென்னை மரம், இளநீர், இதையெல்லாம் ஏன் நீ அவங்கிட்ட சொல்ற? நான் யதார்த்தமா சொன்னேன். அந்த ஆளு வீம்புக்குன்னு பேசினா நீங்க விட்டுறதா? உங்க செல்வாக்கண்ண சொல்லுவாக்கண்ண நீங்க விரல அசைச்சா செய்து முடிக்க ஆளா இல்ல. இப்ப என்ன செய்ய சொல்ற? பேசாம அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தாலி கட்டிருங்க. அப்புறம் என்ன செய்வான்னு பாப்போம். அந்த புளிச்சகீரைக்கு புத்தி கற்பிக்க இந்த ஒரு வழிதான் இருக்கு. நீ என்ன பண்ற? அந்த கொன்னவாயை தூக்கிட்டு வர்ற, நான் தாலியை கட்டிடுறேன். சரி. இங்க பார், இதுல ஏதாவது குழப்பத்தை உண்டு பண்ண தம்பி, நீ நடமா